பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா, கேட்பாரா? நிச்சயம் கேட்பாருங்க. சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தின் ஆதாரத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த தேவ மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நான் இருக்கிற இடம் கெபியா இருக்கலாம், மீனின் வயிறா இருக்கலாம், ஆனா ஆண்டவரை துதித்து, ஏசப்பா எனக்காக இறங்குங்கன்னு சொல்லி அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட ஆவியோடு யார் ஒருவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்களோ நிச்சயம் ஆண்டவர் கேட்பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை, இந்த சத்தத்தை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலோ, ஒருவேளை மிகுந்த கடினமான சூழ்நிலையில, நான் இந்த இடத்துல, இந்த கடினமான இடத்துல இருந்து நான் எடுக்கிற இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறைச்சாலையின் ரொம்ப கடினமான இடத்துல அவர்கள் கட்டப்பட்டாங்க. ஆனால் தேவன் அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்தார். இந்த வசனத்தின்படி கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று ஒரு உறுதியோடு அந்த தேவ மனிதன் சொன்னது போல, அவர்கள் அந்த இடத்துல, கட்டப்பட்ட இடத்துல, தொழுமரத்தில் தங்கள் கால்கள் கட்டப்பட்ட நேரத்திலோ, ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன்னு சொல்லி துதித்த பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் கேட்டு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார், அஸ்திவாரத்தை அசைத்தார். என் வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு நீங்க ஏறெடுக்கிற ஜெபோ, இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார், அடையாளத்தோடு உங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. ஆமா, இன்னைக்கு சங்கீதம் 6:9 படி உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வருகிற, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் ஆண்டவர் அடையாளத்தை கொடுப்பார். எந்த இடத்துல காரியங்கள் அசைக்கப்படணுமோ, எந்த இடத்துல மனிதர்கள் மாற்றப்படணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு சகாயம் உருவாகணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படணுமோ, இந்த நாள் அது திறக்கப்பட போகுது. சங்கீதம் 6:9 படி நீங்க விசுவாசத்தோட என்னோடு சேர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். எந்த ஒரு மகன், ஒரு மகள் விசுவாசத்தோடு ஆண்டவர் அண்டிக் கொள்ளும்படியாய் வருகிறார்களோ ஆண்டவர் கேட்பார். 12 வருஷம் பெரும்பாடு, 12 வருஷம் சுகமே இல்லை, எத்தனையோ இடத்துல போனேன், எனக்கு நன்மை நடக்கவே இல்லை, சுகம் கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த மகள் விசுவாசத்தோடு கடந்து வந்தால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவே, என்னை சுகமாக்குவார், சுகமாக்குவார்னு விசுவாசத்தோடு ஓடி வந்தால் அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்தாருங்க. இன்றைக்கு என்னோடு கூட நீங்க ஜெபிக்க போறீங்க. இது ஜெபிக்கிற பொழுது நீங்க சொல்லி ஜெபிக்கணும். சங்கீதம் 6:9 வசனத்தின்படி என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரன், சகோதர, வாலிப செல்வங்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல அன்றைய அந்த தேவ மனிதன் ஆணித்தரமா சொன்ன அதே அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கு கடந்து வருவதாக, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு கடந்து வருவதாக. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். இவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய், வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும்படியா, இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த பாஸ்போர்ட் அப்ரூவல் வரும்படியா, இவர்கள் எதிர்பார்க்கிற கண்ட்ரியில விசா அப்ரூவல் வரும்படியா, எந்தெந்த காரியத்திற்காக என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ சங்கீதம் 6:9 வசனத்தின்படி கர்த்தர் இவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரோ, ஆண்டவரே இவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரோ. அன்று அநேகர் உடன்படிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இதுல ஜெபிக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகள் என்னை ஒப்பு கொடுக்கிற, எதிர்காலத்து உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற, உங்க சித்தம் போல நடந்துக்கணும் ஒப்பு கொடுக்கிறாங்க. உடன்படிக்கையின் ஜெபத்தோடு, உடன்படிக்கையின் ஜெபத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் இவர்களுக்காக இறங்கும்படியா ஜெபிக்கிற, எந்த விடுதலைக்காக, எதுல பெருக்கத்திற்காக, எதுல கதவு திறக்கப்படும்படியா, எந்த ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு ஆசீர்வாதமும் குறிக்கப்பட்ட நேரத்தில், ஏற்ற காலத்துல இவர்களை சந்திக்கும்படியா உங்க அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற தேவ கிருபையும் தேவ நடத்துதலும் கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். God bless you. God bless you.